டாப் 5 சிஏவின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ராதிகா. அக்டோபர் 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அக்டோபர் 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பார்த்தலாம். கொஷின் நம்பர் 1. ஆந்திர பிரதேசத்தில் கூகுளின் ஏஐ மையம் எந்த நகரத்தில் அமைய உள்ளது? ஆன்சர் விசாகப்பட்டினம். கொஷின் நம்பர் 2. என்சிபி சென்னை மண்டல துணை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆர் சுதாகர். கொஷின் நம்பர் 3. சமீபத்தில் எந்த நாட்டிற்கு இலவச இணையவழி விசா வழங்கும் என இந்தியா அறிவித்துள்ளது? ஆன்சர் மங்கோலியா. கொஷின் நம்பர் 4. மும்பையில் 4வது இந்திய கடல்சார் வார விழா எப்போது நடைபெற உள்ளது? ஆன்சர் அக்டோபர் 27. கொஷின் நம்பர் 5. உலக அளவில் இந்தியா பொருளாதாரத்தில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 4ஆம் இடம். அக்டோபர் 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1. எந்த ஆண்டு வரலாற்றிலேயே அதிகாரப்பூர்வமாக வெப்பமான ஆண்டாக பதிவு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2024. ரீசெண்டாக வந்த நியூஸில், அதாவது 15 அக்டோபர் 2025 WMO உலக வானிலை அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அதில் கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயு 1960 காட்டிலும் 3 மடங்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 2. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் எத்தனையாவது முறையாக இந்தியா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 7வது முறையாக. கொஷின் நம்பர் 3. சமீபத்திய அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலை தவிர எத்தனை அமைச்சர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 16. கொஷின் நம்பர் 4. இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2027. கொஷின் நம்பர் 5. எந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மொத்த இடஒதுக்கீடு 50% தாண்டக்கூடாது என்று வழிகாட்டுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1992. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தெலுங்கானாவில் ஒரு இஷ்யூ போணுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 42% இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதை நிராகரித்ததுக்கப்புறம் மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றம் போயிருந்தப்போ அங்கேயும் அந்த நிராகரிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.